ஒரு விவசாயி 20,000 ஒருத்தர்கிட்ட இருந்து 4,5% வட்டியில கடன் வாங்குறாரு. 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் கடன் வாங்குனவர்கிட்ட விவசாயி கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்களும் விவசாயத்துக்காக கடன் வாங்குனீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ பாருங்க. எவ்வளவு அமௌண்ட்ட நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுக்கு நீங்க P/100 என்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல Pன்றது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். நீங்க எவ்வளவு அமௌண்ட் கடன் வாங்குனீங்களோ அதுதான் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அசல்னு தமிழ்ல. இந்த விவசாயி 20,000 வாங்கியிருக்காரு. அதனால 20,000ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து Nன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தன வருஷத்துக்கு நீங்க கடன் வாங்குனீங்களோ அந்த வருஷம் தான் Nன்றது. இவரு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்காரு. அதனால 5ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து Rன்றது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எத்தன பெர்சன்டேஜ்க்கு நீங்க வட்டிக்கு வாங்குனீங்களோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இவரு 4,5%க்கு வாங்கியிருக்காரு. அதனால 4.5 போட்டுக்கலாம். டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். இப்ப இது சால்வ் பண்ணா நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு வட்டி கொடுக்கணுன்றது தெரிஞ்சிரும். 100ல இருக்க 2 ஜீரோக்கு 20,000த்துல இருக்க 2 ஜீரோவ அடிச்சிடலாம். அடுத்து இந்த பக்கம் 200 இருக்கு. அந்த பக்கம் 5 இருக்கு. 200யும் 5யும் பெருக்கணும் அப்படின்னா 1000 வரும். 1000 இன்டு 4.5. டாட்டா கன்சிடர் பண்ணாதீங்க. 1யும் 45யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வரும். 1000ல இருக்கிற 3 ஜீரோவ எடுத்து அப்படியே கீழே போட்டுக்கோங்க. 4.5ன்றதால ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 4,500 வரும். ஸோ இதுதான் அந்த விவசாயி கொடுக்க வேண்டிய வட்டி. இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்குறோம் அப்படின்னா வட்டி மட்டுமா கொடுப்போம்? அசலையும் சேர்த்து தானே கொடுப்போம். அப்போ 4,500 அவருடைய அசல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 20,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 24,500 அந்த விவசாயி வந்து கடன் வாங்கினவர்கிட்ட கொடுக்கணும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், அசல் பார்த்தீங்கன்னா அதே 20,000 ஆனா வட்டி மட்டும் 4.5க்கு பதிலா 5% வட்டியில வாங்குறாரு. அதே 5 வருஷம். இப்போ எவ்வளவு அமௌண்ட் அந்த விவசாயி கடனுக்கு வாங்கினவர்கிட்ட கொடுக்கணுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.